ஹாய் நம்ம ஜர்னல் கிட் பார்த்தோம். பட் ஆனால் அதில் ஜர்னல் பண்ண வீடியோஸ் பார்க்கல. ஸோ இன்றைக்கி அதை வச்சு தான் ஒரு ஜர்னல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த நோட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய இருக்குது. டெய்லி ஜர்னலில் அது 2, 3 யூஸ் பண்ணால் கூட தீரவே தீராது போல் அவ்வளோ இருக்குது. அண்ட் இந்த க்ரீனரிஸ் சூஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் சொல்லி முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அண்டு அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கர் என்ன ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்ததா, அதனால தான் அதை எடுத்துட்டேன். ஸோ அந்த பாக்ஸில் நிறைய ஸ்டஃப் பண்ணி என்னால் வைக்க முடியல. அதனால நான் ஒரு 2 பாக்ஸை செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். அண்டு இந்த வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து கொஞ்சம் சுமார் தான். பிகாஸ் நானே வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இதை பற்றி பெருசாக ஐடியாலாம் கிடையாது. பட் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் பெர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிற விஷயம். ஏன்னா வந்து இது நமக்கு பிடிச்சி நம்ம எந்த எந்த இடத்துல ஒட்டுறோமோ அதுதான் ஜர்னல். இதை இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற முறைலாம் கிடையவே கிடையாது. அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை அவர் செல்ஃப் அவ்வளோதான்.